எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் வந்து இப்போ குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன். அதுக்கு மாவெல்லாம் பிசைஞ்சாச்சு. உருண்டை பிடிச்சிட்டோம்னா செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சர்க்கரையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க, தயவுசெய்து சமையல் வீடியோ மட்டும் போடாதீங்க அப்படின்னு. அவங்களுக்காண்டி பேசலாம் போட்டது. நான் சமைக்கிற வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணட்டுங்கிறக்காண்டியே போட்டிருக்கேன். அவங்க கண்டிப்பாக என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒரு டைம் என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எங்கே உங்களுக்கு சொந்த ஊர் என்ன அப்படிங்கிறேன். எங்கள் சொந்த ஊர் கோவில்பாளையம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பரவாயில்லைங்க, நீங்கள் சொந்த ஊரெல்லாம் வச்சுருக்கீங்க, ஆனால் இப்போ எங்களுக்கெல்லாம் சொந்த வீடு கூட இல்லை அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் கட்டிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த கொடுமையெல்லாம் நான் அந்த அவங்களோட கேட்ட விஷயந்தான் இது. அவங்களுக்காண்டியே சமைக்கிறேன். உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு. அந்த பார்த்துட்டு இருந்தால் அவங்க கேட்பாங்க, எங்களுக்காக சமைச்சிங்க கொண்டு வந்து கொடுத்தீங்களான்னு. நாங்கள் கொடுக்குறக்குள்ளே தீந்துடுச்சு. அளவெல்லாம் செஞ்சுருந்தோம். நேற்று செஞ்சோம், இன்றைக்கி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. 2 நாள் காலையிலே நேரத்தில் செஞ்சோம்னா 2 நாள் கரெக்டாக இருக்குது. குலோப் ஜாமுன் செய்கிறத பற்றி பேசலாமா? இப்போ மாவு வந்து நம்ம திக்காக பிசைஞ்சாதான் உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் இதாக இருக்கும். நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் காய வச்சிடணும். ஆல்ரெடி நான் சக்கரை தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல, அதை ஒரு பக்கம் வச்சுட்டேன். அப்போ அடுப்பில் வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தீயாத மாதிரி ஒரு நல்லாயிருக்கும். நான் தனியாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்புறம் போட்டாச்சு இந்த குலோப் ஜாமுன் மாவை. எண்ணெய் காஞ்சதும் போட்டுட்டோம்னா அதை நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும், நம்ம ஆல்ரெடி காமிக்கும் போதே குலோப் ஜாமுன் கலர் காமிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம இது பண்ணணும், பொரிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்களா, நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே இந்த இது சொல்லலான்னு தான் நினச்சேன். இங்கே பாருங்க, எப்படி பூ ஷேப்பில் கொண்டு வந்துட்டேன் பார்த்திங்களா. நான் ஒன்றுமே பண்ணேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அப்புறம் அதை பார்த்தேன், களைச்சி விட வேணும்னா அது களையும் போது களைச்சி விட்டுட்டேன். அப்புறம் இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சது எல்லாத்தையும் ஃபுல்லாகவே பேட்ச் பை பேட்சாக முடித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் செஞ்சு வச்சதை நம்ம சக்கரைப்பாகு ரெடி ஆனதுக்கப்புறம், சக்கரைப்பாகு எந்த அளவுக்கு ரெடி ஆகணும்னா, நம்ம ஒரு தொட்டு பார்க்கும்போது லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். கையில் அந்த தொடும்போது பிசு பிசுப்பாக ஒட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகணும். அதுக்குன்னு ரொம்ப திக்காக இருந்தாலும் சக்கரை கட்டியாட்டம் ஆயிரும். அது மாதிரி ஆகக்கூடாது. லைட்டாக பிசு பிசுப்பாக தெரியணும். அந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம டீ காஃபிக்கெல்லாம் எப்படி போடுவோம், அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி, பாயாசத்துக்கு போடுற மாதிரியும் கூட வச்சுக்கலாம். எனக்கு சரியாக சொல்ல தெரியல, இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி தான் பண்ணினேன். நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடணும். 1 பை 1 போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி சக்கரை தண்ணியில் ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டுருணும். அது வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும், நல்லா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏலக்காய் 2 3 போட்டுக்கலாம். விதையாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்றும் விதையோடையும் போட்டுட்டேன். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். இந்த மாதிரி லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்கணும். அப்புறம் பேட்ச் பை பேட்சாக முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் பேட்ச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம யாருக்கிட்டையாவது கொடுத்து டேஸ்ட் பார்ப்போம். எங்கள் பாப்பா கிட்டே கொடுத்தா நல்லா பேசுவாங்கிறக்காண்டி அவகிட்ட தான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி அவள் பேசியிருக்கா, எனக்கு தெரியும். நீங்கள் பார்த்து கொஞ்சம் பண்ணுங்கள், பாருங்கள் ஃபுல்லாக. லாஸ்ட்டில் அவள் பேசியிருப்பா. எல்லாம் முடிஞ்சுது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். என்ன அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சமைக்கிறீங்கன்னெல்லாம் கேட்டுறப்படாது. ஏன்னா அடுப்பு நான் லாஸ்ட்டுங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டேன். போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதை ஃபுல்லாக முழுகிற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான். அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ரெடி நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்புறம் இது ஊறினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படி ரெடி ஆகிருக்கு என்னன்னு.
நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா தெரியும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எல்லாம் க்ளீனாக முழுகுனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் அதுக்கப்புறம் பார்க்கலாம். 1/2 ஹவர்னால் கொஞ்சம் ஊறி இருக்காது. 1 ஹவரில் நாங்கள் ஃபுல்லாக இதாக இருக்கும். பாதி எடுத்து வச்சிட்டோம், பாதி மட்டும் தான் காட்டுறேன். பாப்பா கிட்ட கொடுத்து நம்ம டேஸ்ட் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெட்டி பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்கு பாருங்க. உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ வாங்க டேஸ்ட் பார்ப்போம். அவ்வளோ ருசி. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு சிந்திடக்கூடாதுன்னு இந்த மாதிரி கிளாஸில் போட்டு கொடுங்க. அப்போ தான் சீக்கிரம் எடுத்து சாப்பிட்டு திருப்பியும் கேட்பாங்க. அவ்வளோ ருசி இருக்கேன்.